கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 71,555.19 முடிஞ்சிருக்கு. அதாவது 482.70 புள்ளிகள் உயர்ந்து நிஃப்டி 50 21,743.25 அதாவது 127.20 புள்ளிகள் உயர்ந்து நிஃப்டி பேங்க் 45,502.40 620.15 புள்ளிகள் உயர்ந்து இன்னைக்கு இருந்துச்சு. என்எஸ்சி மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2650, அட்வான்சஸ் 1213, டிக்ளைன்ல இன்னைக்கு ஒரு 1340 போயிடுச்சு. மிச்சம் 5 ஒரு 97 இருந்துச்சு. அப்பர் சர்க்கியூட்ல 57, இன்னைக்கு லோவர் சர்க்கியூட்ல 235 பங்குகள் போயிடுச்சு. 52 வார உச்சத்துல ஒரு 58 பங்குகள் இருந்துச்சு. 52 வார லோவில் ஒரு 49 பங்குகள் இன்னைக்கு இருந்துச்சு. என்எஸ்சியில மொத்தம் 12 செக்டர்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11 செக்டர் கெயின்ல தான் இருந்துச்சு. அதாவது நிப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ், நிப்டி பேங்க், நிப்டி பிஎஸ்யூ பேங்க், நிப்டி எனர்ஜி, நிப்டி ஐடி, நிப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிப்டி ஃபார்மா, நிப்டி மீடியா, நிப்டி ஆட்டோ, நிப்டி எஃப்எம்சிஜி, நிப்டி ரியாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கெயின்லையும். நிப்டி மெட்டல் மட்டும் இன்னைக்கு டிக்ளைன்ல இருந்துச்சு. ஹெச்எஃப்சிஎல் பார்த்தீங்கன்னா 141 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்என்எல்கிட்ட கிடைச்சிருக்கு. எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் 4G நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுறதுக்கான உபகரணங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்காக கிடைச்சிருக்கு. 141 கோடிக்கான ஆர்டரு. ஆர்விஎன்எலோட பங்குகள் இன்னைக்கு ஒரு 8% உயர்ந்துச்சு. அதாவது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெடோட பங்கு 8% உயர்ந்துச்சு. ஏன்னா அந்த கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் இவங்க ஒரு லோவஸ்ட் பிட்டர் அப்படின்ட்டு அறிவிச்சதுனால ஐஆர்இடிஏயோட இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெடோட பங்குகள் இன்னைக்கு லோவர் சர்க்கியூட்ல லாக் ஆயிடுச்சு. ஒரு அனலிசிஸ்ட் இதை ட்ராக் பண்ணுறதுல இந்த பங்கை வித்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸின் பங்குகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5% மேலே உயர்ந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஐ இந்த நிறுவனத்தை அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது எதுலேருந்து ஸ்மால் கேப் இந்த எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருந்த இவங்களை அப்கிரேட் பண்ணி மிட் கேப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால இவங்களோட பங்குகள் இன்னைக்கு ஒரு 5% மேலே உயர்ந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், என்எம்டிசி இதுக்கும் அந்த மிட் கேப்புக்குள்ள பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் வித் ஜப்பான் ஜேஎஃப் ஸ்டீலோட கார்பரேஷனோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறாங்க. 50-50 ஜாயின்ட் வெஞ்சர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் கிரெயின் ஓரியன்ட் எலக்ட்ரிக் ஸ்டீல் தயாரிப்புக்காக. இந்த மேனுஃபேக்சரிங் பேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல்லாரி கர்நாடகாவில் இருக்க போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 5500 கோடி ரூபா பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் 27ல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நியூஸ் இன்னைக்கு வெளியே இருக்கு. எல்என்டி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் பிஸ்னஸ்க்காக ஒரு 1000 to 2500 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. இது யார்கிட்டருந்து கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கிளைண்ட்லேருந்து ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டாடா ஈவி பார்த்தீங்கன்னா 1.2 lakhs ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரைஸு. நெக்ஸான் ஈவியும் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் கிடைச்சிருக்கு 1.2 lakh. டியாகோ ஈவி பார்த்தீங்கன்னா 70,000க்கும் கீழே குறைச்சிருக்காங்க அதோட விலையிலேருந்து. எல்என்டி பிளாக்பெரியோட கொலாபரேட் பண்ணுறாங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர்லாம் சேர்த்துக்காக கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. கியூசெல்லோட Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 90.9% அதிகரிச்சு 549.5 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 39 கோடிகளாகவும் உள்ளது. கியூசெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சௌமேன் தாஸ் குப்தா இன்னையிலேருந்து CFOவா நியமிச்சிருக்காங்க. சூர்யா ரோஷினி ஒரு 214.5 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதில் ஒரு 94.75 கோடி எம்எஸ் கோட்டட் பைப்ஸ் வழங்குறதும் இந்த ஆர்டருக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்பி எலக்ட்ரிக் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக ஒரு 181 கோடிக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ப்ரோஸ்டில் Q3 பார்த்தோம்னா ரெவென்யூ 46% உயர்ந்து 302.5 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 37.3 கோடிகளாகவும் உள்ளது. மகாநகர் டெலிஃபோன் நிகாம் ரெவென்யூ 2.95% குறைஞ்சி 192 கோடிகளாக உள்ளது. நெட் லாஸ் பார்த்தோம்னா 839.03 கோடிகள். வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸோட Q3 பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ
15.67%, அதாவது 1045.1 கோடிகள். நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 48.92%, அதாவது 158.8 கோடிகள். டிவிஎஸ் சக்ரா அவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.7% குறைஞ்சி 718.9 கோடியாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 23.1% உயர்ந்து 24 கோடிகளாக உள்ளது. இங்கர்சால் ரேண்டோட ரெவென்யூ வந்து 3.12% உயர்ந்து 329.21 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து 14.84% உயர்ந்து 55.08 கோடிகளாக உள்ளது. மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் ரெவென்யூ 32.3% உயர்ந்து 166 கோடிகளாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் 1.4% குறைஞ்சிருக்கு 21.2 கோடிகளாக இருக்கு. ஹிண்டல்கோட Q3 என்ன சொல்லுது அப்படின்னா ரெவென்யூ 0.7% குறைஞ்சி 52,808 கோடிகள். நெட் ப்ராஃபிட் வந்து ஆனால் 71.1% உயர்ந்து 2,331 கோடிகளாக இந்த நிறுவனத்திற்கு இருக்கு. இனக்ஸ் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 19.13% உயர்ந்திருக்கு 290.44 கோடிகள். நெட் ப்ராஃபிட் வந்து 19.43% உயர்ந்து 48.6 கோடிகளாக உள்ளது. சீமென்ஸ் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 20.2% உயர்ந்து 4,825.2 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 9.3% உயர்ந்து 505.7 கோடிகளாக இருக்கு. இன்னைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஈரோ ஸ்டாக்ஸ் 50 4,724, FTSE 100 7,566, CAC 40 7,674, DAX 16,975, IBEX 35 9,971. அரவிந்த் ஃபேஷன்ஸ் ரெவென்யூ 4.9% உயர்ந்து 1,125 கோடிகளாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 192.3% உயர்ந்து 64.9 கோடிகளாக உள்ளது. ஐஸ்டெக் ஹெவி இன்ஜினியரிங்கோட ரெவென்யூ 6.55% குறைஞ்சி 1,492.52 கோடிகளாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் 1.09% உயர்ந்து 66.58 கோடிகளாக இருக்கு. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 15.78% உயர்ந்து 531.9 கோடிகளாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 40.02% உயர்ந்து 19.24 கோடிகளாக இருக்கு. லூமெக்ஸ் ஆட்டோடெக் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 64.55% உயர்ந்து 732.5 கோடிகளாக இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 71.92% உயர்ந்து 47.95 கோடிகளாக இருக்கு. KRBLோட ரெவென்யூ 6.5% குறைஞ்சிருக்கு 1,437 கோடிகளாக. நெட் ப்ராஃபிட் வந்து 34.9% குறைஞ்சிருக்கு 133.8 கோடிகளாக இருக்கு. இன்ஃபோ எட்ஜோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 119.45 கோடிகள். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 6.4% உயர்ந்து 627.1 கோடிகளாக இருக்கு. மார்க்சன்ஸ் ஃபார்மா ரெவென்யூ 22.15% உயர்ந்து 586.12. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 33.15% உயர்ந்து 82.97 கோடிகளாக இருக்கு. பெர்கர் பெயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவில் வந்து ஒரு 80 ஏக்கர் லேண்ட் அலோகேட் ஆகிருக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்காக. பிஹெச்இஎல்லோட ரெவென்யூ 4.56% உயர்ந்து 5,503.81 கோடிகள். நெட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 148.77 கோடிகள். ஃப்ரம் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 42.28 கோடிகள். பாம்பே பும்ரா ட்ரேடிங்கோட ரெவென்யூ 1.32% உயர்ந்து 4,336.7 கோடிகள். நெட் ப்ராஃபிட்டும் வந்து 18.20% உயர்ந்து 731.2 கோடிகளாக இருக்கு. பவர் மெக் நிறுவனத்தோட பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 21.8% உயர்ந்திருக்கு 1,107.5 கோடிகளாக இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 22.7% உயர்ந்து 62.1 கோடிகளாக இருக்கு. இன்னைக்கு வந்து மோதிலால் ஆஸ்வால் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த பங்கு வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா வினாத்தி ஆர்கானிக்ஸை வாங்கலாம், பிஏ இண்டஸ்ட்ரீஸை வாங்கலாம், பாரத் ஃபோர்ஜை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வினாத்தி ஆர்கானிக்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் ₹1,900, பிஏ இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் ப்ரைஸ் 4,350, பாரத் ஃபோர்ஜ் டார்கெட் ப்ரைஸ் 1,315. மோதிலால் ஆஸ்வால் மறுபடியும் இன்னொரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் வாங்கலாம் அந்த பங்குகளை அப்படின்னு இருக்காரு. டார்கெட் ப்ரைஸ் 130. கோல் இந்தியாவின் பங்குகளையும் வாங்கலாம்னு மோதிலால் ஆஸ்வால் சொல்லியிருக்காரு. டார்கெட் ப்ரைஸ் 490.
ஓஎன்ஜிசியின் பங்குகளை வாங்கலாம்னு மோதிலால் ஆஸ்கல் சொல்லியிருக்காரு. டார்கெட் பிரைஸ் ₹315. இன்னைக்கு வந்து நம்மளோட ரூபாயின் மதிப்பு வந்து யூஎஸ் டாலருக்கு எதிராக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹83.01 இன்னைக்கு முடிவடைந்திருக்கு. நாளைக்கு டிவிடெண்ட் வழங்குற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹1 ஒரு பங்குக்கு, தனுகா அக்ரிடெக் லிமிடெட் வந்து ₹8 ஒரு பங்குக்கு, குட்லக் இந்தியா லிமிடெட் ₹3 ஒரு பங்குக்கு, HIL லிமிடெட் ₹15 ஒரு பங்குக்கு, மிண்டா கார்பரேஷன் லிமிடெட் 50 பைசா ஒரு பங்குக்கு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் அதாவது 1500%, அதாவது ₹150 ஒரு பங்குக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரீம் டிவிடெண்டா 500%, அதாவது ₹50 ஒரு பங்குக்கு நாளைக்கு வழங்குறாங்க. சுமித்தமோ கெமிக்கல் இந்தியா லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா ₹5 ஒரு பங்குக்கு நாளைக்கு டிவிடெண்ட் வழங்குறாங்க. பிஎஸ்சியில் இன்னைக்கு மொத்தம் உள்ள பங்குகள் 4577 பார்த்தோம்னா 2179 இன்னைக்கு டிக்ளைனில் தான் இருந்துச்சு. 733 அன்சேஞ்சுடு, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. 1605 பங்குகள் இன்னைக்கு அட்வான்ஸில் போயிடுச்சு. ஆமாம், அதுதான் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் பிஎஸ்சியோட ஸ்டேட்டஸ். மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் வந்து நம்ம ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து என்ட்ரிக்கான நேரம் வாங்கலாம். அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஃபியர். டாப் கெய்னர்ஸ் வந்து கோல் இந்தியா, யூபிஎல், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், விப்ரோ, என்டிபிசி, கோட்டாக் மஹேந்திரா, சிப்லா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா, அதானி போர்ட்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், இண்டஸ் இந்தியா பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ் மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் வந்து ஹிண்டல்கோ, கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட், டிவிஸ்லாப், பிபிசிஎல், எம்என்எம், டைட்டன் கம்பெனி, டாடா மோட்டார்ஸ் மற்றும் பலர். 52 வார உச்சத்தில் ஏபி கட்ஸ்பின், அபாட் இந்தியா, அடிக்டிவ் லேர்ன், அட்வான்ஸ்ட் என்சைம், அக்னிகிரீன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆஸ்டர் டிஎம் ஹெல்த், ஆட்டோலைன் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஹோல்டிங்ஸ், ப்ளூ கோஸ்ட், பாம்பே புர்மா, போஸ் கேர்சில், சாலட் ஹோட்டல், சிப்லா மற்றும் பலர் வந்து இன்னைக்கு 52 வார உச்சத்தில் இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். மற்றும் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஷேரிங் இஸ் கேரிங். இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் நமது டெலிகிராம் சேனலான t.me/kpl சென்டர் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே டெய்லி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கான நியூஸ் எல்லாமே அங்கே பகிரப்படும். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் வந்து அக்கௌண்ட் புதுசாக துவங்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அசெட் ப்ளஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் போது ஏதாவது இடையூறுகள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நேரடியாகவே தொடர்பு கொள்வோம். மேலும் இந்த சேனலில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது. புதியவர்களும் ஏற்கனவே மார்க்கில் இருக்கும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.